Hey guys, this is Dinesh Narayanan. ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பல போராட்டத்திற்கு பிறகு மசில் வாரியர்ஸ் திருமுலை வாயில் ஸோ வெற்றிகரமாக போட்டு முடித்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இதில் நம்ம எப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டி எதுவும் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. ஸோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், அடுத்த வேலை டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். மசில் வாரியர்ஸ் 1 போடும்போது கொடுங்கியூரில் மொத்த செட்டப்பையும் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கும்போது எல்லாமே அவங்களோட பொறுப்பாக இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்றது அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஆளுங்களை வச்சு லேபர்ஸ் வச்சு டக்கு டக்குன்னு முடித்தாங்க. ஸோ இந்த வாட்டி திருமுலை வாயில் பண்ணும்போது ஈச் நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நம்ம சைட்லேருந்து நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம், கான்ட்ராக்டர் வைக்க வேண்டாம். ஏன்னா அது மூலிமா நமக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சார்லஸ் அப்புறம் முத்தழகு, ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மொத்த ஜிம்மும் டிசைன் பண்ணாங்க. ஸோ மீன்வைல் என்னோடய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், என்னோடய தீம் கலர்ஸ், எனக்கு என்னெல்லாம் வேண்டும் ஜிம்மில், எனக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட. ஸோ இந்த ரெட் கலர் ஆம்பியன்ஸு, இந்த உடன் ஃபினிஷிங்கு, அப்புறம் இந்த க்ரீனரிஸ் அவனும் எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துருந்தான். ஸோ இண்டோர் பிளான்ஸ் வைக்கலான்னு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மசில் வாரியர்ஸ் 1 பண்ணும்போது என்கிட்ட லேபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஆளுங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள ஈஸியாக நமக்கு வேலை வாங்கிறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த டேட்டில் இந்த தேதியில் இது முடிக்கணும்னா அதை முடிச்சு தரணுன்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருந்துச்சு. அது டிலே ஆனாலும் 1 or 2 days டிலே ஆச்சே தவிர அதுக்கு மேலே ஆகலை. பட் இங்கே இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி, ஏன்னா எலக்ட்ரிஷியன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தனியாக அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு, கார்பெண்டர்னா இவங்க தனி டீமு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டி இல்லாததுனால அந்த கனெக்டிவிட்டி பொருளாக நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். பட் ஆனால் அவங்க ஒர்க் அவங்க சும்மா சொல்லக்கூடாது, நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. இவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணி உள்ள வேலை செஞ்சு இவங்கள வேலை வாங்குறதுக்குள்ளே போதும்னாச்சு. ஆனால் லேபர்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஓப்பனிங்க்கு ஒரு 2-3 வாட்டி நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட்பாண்ட் ஆகி போச்சு. செவரல் ரீசன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் வெயில் பயங்கர காட்டு காமிச்சிது. ஸோ லேபர்ஸ்னால நின்று ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியல. ஸோ நம்மளாலே அவங்கள அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரெஷர் பண்ண முடியல. அண்ட் சில அன்ஃபார்ச்சுனேட் விஷயங்கள் நடந்ததுனால கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 weeks எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனா ஓப்பனிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் போஸ்ட்பாண்ட் ஆச்சு. ஸோ ஃபைனலி ஒரு நாள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அப்படி இப்படின்னு போஸ்ட்பாண்ட் பண்ணி ஃபைனலாக அந்த 3-4 தேதிகளை தள்ளி வச்சு June 2 மசில் வாரியர்ஸ் இனாக்ரேஷன் ஃபைனலி நடந்துச்சு. Six o'clock ஈவினிங் ஓப்பனிங்கு. ஸோ இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் என் லைஃப்பில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஞாபகம் ரீசெண்ட் டேஸில் என் கூட கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும் இல்லையா. அண்ட் சீஃப் கெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் போகிறதுக்கு நான் பாடுபட்டதை விட எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடம் ஏறி இறங்கி லோன் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மெட்டீரியல் பார்க்குறதுனாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ சீஃப் கெஸ்ட்டுன்றதுனால நான் இந்த வாட்டி ஸ்பெஷலாக நான் எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த ஜிம்மை டோட்டலாக டெடிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ரோட்டில் நாங்களே ஒரு பெரிய 1000 வாலா பற்ற வச்சு வெடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, யாரோ சீஃப் கெஸ்ட் வராங்க போல் அப்படின்னு. எங்கள் அப்பா என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருந்தார். ஸோ ஒரு ரிப்பனை நீட்டி வச்சுட்டு ஓகே டாடி வெட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா ரிப்பன் கட் பண்ணார். ஸோ அந்த ரிப்பன் கட் பண்ணி முடித்த அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே அப்படியே ஒரு சோலே சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு ஃபீல். ஓப்பனிங் நடந்துச்சு, ஓப்பனிங் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம
கார்பெண்டர் ஆறாரு. கார்பெண்டர்னு மட்டும் அவரை சொல்லி நான் அதை வந்து ஷார்ட்டாக முடிக்க விரும்பல. எனக்கு வந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன் சைட்டில், நான் சுந்தர்ண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா எதாவது பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு. ஸோ வந்து கார்பெண்ட்ரி டீமு கார்பெண்டர் ஒர்க் மட்டும் இல்லாமல் வந்து வாங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என் அண்ணனுக்கு ஒரு தங்கப்பல் ஒன்று வச்சு விட்டுலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சுந்தர்ண்ணா வந்து உண்மையிலே சொல்லலாம், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்னேன்னா இந்த ஜிம்மு நீங்கள் பண்ணுங்கள், முடிக்கும் போது ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். இருந்துச்சாண்ணா? வாய்ப்புன்னு சொல்லுங்கள். இருந்துச்சுங்களா? அதான் அப்பா வந்து ரிப்பன் கட் பண்ணி முடித்தார். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. பவிலாம் சொல்லணுன்னா வந்து எப்போ ஓப்பனிங் முன்னாள் நாள் நைட்டு லாஸ்ட் ஒரு 2 நாள் அவ்வளோதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் என் கூட. நான் ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டுறது, சரி ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஜாய் பற்றி சொல்லணும்னா அதான் ஒரு நூக் அண்ட் கார்னர் வந்து நம்ம எப்படி வரணும்னு நினச்சோமோ எல்லாமே அப்படி வந்துருச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். இங்கே இந்த ஜிம்மோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்லீட்டாவோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட்டோ உள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. தம்பிள் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கேபிள் கிராஸ் ஓவராக இருக்கட்டும், அட்ஜஸ்டபிள் புள்ளி, ஸ்டேர் மாஸ்டர், ட்ரெட்மில்ஸு, கார்டியோ சீரீஸில் கிராஸ்ஃபிட்டு, லெக்ஸு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகுபாடே இல்லாத அளவுக்கு இறச்சி போட்டிருக்கோம் மிஷின்ஸை. பீட்டர் சாரோட லேபர்ஸ் ஆகட்டும், பாண்டியண்ணா, இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பாண்டியனாலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நின்று மொத்த வேலையும் வந்து ஒரே ஆளாக நின்று பண்ணார். ஸோ என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பாண்டியண்ணா, பீட்டர் சாருக்கு அண்ட் ஆஃப்டான் டீமுக்கு, மகேந்திரன் சார், சேகர் ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு என்னோடய கோச் இன்வைட் பண்ணியிருந்தேன், மோகன் அண்ணா, ஸோ முருகானந்தம், என் ஃப்ரெண்டு கார்த்தி, பசிகோ கார்த்தி, ஹோட்டு ஜிம் கார்த்தி இனிமேல் அவர் பேர். ஸோ அவங்க வந்திருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு முகேஷ் ப்ரோ, மனோஜ், ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. மான்ஸ்டர் விக்னேஷ் வந்திருந்தார். ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க சுட்டி பையன் ஜஸ்வந்த். ஜஸ்வந்த் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுரு. ஸோ அந்த பையனை வந்திருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த ஓப்பனிங் பண்ணுவோமா டவுட்டாகவே இருக்கே. அந்த ஒரு 1/2 hour முன்னாடி வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் தானான்ற அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் அந்த ஃபுல்லாக அந்த ஹாப்பினஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்னால் ரீகால் பண்ண முடியுது ஒரு விஷயமா. அந்த கேக் வெட்டினதாக இருக்கட்டும், நானும் என் கோச்சும் சேர்ந்து கேக் வெட்டினோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிசார் பாய், தேங்க்ஸ் ஃபார் த கேக். ஸோ அவர் ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் மசில் வாரியர்ஸ் டீம், கிரிக்கெட் டீமு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேர், எல்லாருமே பர்சனலாக போய் இன்வைட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ஃபார்மல் இன்விடேஷன் மாதிரி வச்சுட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்களாம் வந்துட்டாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் உடம்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ஜிம் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜிம் வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஜிம்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரியும். இந்த ஜிம்மில் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மசில் வாரியர்ஸ் திருமுலை வாயில் த ஜிம் டூர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த டிலேட் வீடியோ. என்னால் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க டென்ஷனில் வந்து என் எடிட்டர்லாம் நான் கழுவி ஊற்றுறான், வண்டியாக கலாய்க்கிறான். அண்ட் நிறைய பேர் வந்து எப்போ ப்ரோ அடுத்த வீடியோ போட போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால் வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காலம் கூடி வரவில்லை. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். அண்ட் யா
இனிமேல் நம்ம அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணிப்போம். சரிங்களா? ஐம் சாரி. இனிமேல் I'll be back on track. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நியர்பை அம்பத்தூர், ஆவடி, ஐயப்பாக்கம், திருமுலைவாயில், ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இதோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.